உண்மையானவர்களே, அரஃபாவுடைய நாள் அவ்வளவு சிறந்த நாளாக இருக்கிறது. அரஃபாவுடைய தினம் அவ்வளவு சிறந்த தினமாக இருக்கிறது. அன்றைய நாட்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சியாமு யௌமி அரஃபா யுகப்பிரு அல்லதி பஅதல்லதி யுகப்பிரு அல்லதி சனதல்லதி கப்லஹா வ சனதல்லதி பஅதஹா. 2 வருடத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்பதாக சொன்னார். ஒரு வருடம் 2 வருடத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. கடந்த கால வருடத்தினுடைய பாவங்கள் நீங்கள் செய்து முடித்து விட்டீர்களே, அத்தனை பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது. இன்னும் எதிர்காலத்திலே நீங்கள் என்ன பாவங்களை நாம் செய்ய போகிறீர்களோ அத்தனை பாவங்களையும் எல்லாம் மன்னித்து விட்டார் என்பதாக சொன்னார். அப்பேற்பட்ட ஒரு நோன்பு தான் அரஃபாவுடைய தினத்தன்று நாம் நோக்கக்கூடிய நோன்பு. இந்த நோன்பை குறித்து உலமாக்கள் சொல்வார்கள், சுன்னத்துன் முஅக்கதத்துன், வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத்தாக இருக்கிறது, வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத். எனவே இந்த நோன்பை நாம் விட்டுவிடக் கூடாது. நாம் நம்முடைய வியாபாரத்தினுடைய அல்லது வியாபாரத்தில் நாம் ஈடுபடுகிற அந்த நேரத்திலே இந்த நோன்பை நாம் விட்டுவிடக் கூடாது. எப்படி ரமலானுடைய காலங்களில் வியாபாரம் செய்து